அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் முழுக்க முழுக்க பாஜகவை சேர்ந்தவர். அந்த கொள்கைகளை பரப்புவதற்காக அவருடைய கட்சி, அந்த கட்சியிலே அவருக்கு சில இடங்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக வெளியில் வந்தார் தவிர பிஜேபியிலிருந்து எந்த கருத்தியலில் வேறுபட்ட அண்ணாமலை வந்திருக்கிறார். எப்படி இவர் டிவிகே அல்லது டிஎம்கே என்றாரோ அதுபோல விஜய் அல்லது அண்ணாமலை என்று இரண்டு துருவங்களுக்கு கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்யலாம். மக்களை அவர் தெருநாய்களோடு ஒப்பிடுகிறாரா என்று கேட்டார்கள். நான் அப்படி கருதவில்லை. அவர் அப்படி திட்டமிட்டு மக்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக பேசுகிறார் என்று கருதவில்லை. ஆனால் ஒரு புரிதலே இல்லாமல் அவர் பேசுகிறார். அஞ்சலி அம்மாள் நிறைய தியாகங்களை எல்லாம் செய்தவர். அஞ்சலி அம்மாளினுடைய மருமகன் பேரன் எல்லோரும் திமுகவில் தான் இருக்கிறார்கள். அது விஜய்க்கே தெரியுமா தெரியவில்லை. பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீது, பெண்கள் மீது, அவர்களின் முன்னேற்றத்தின் மீது அக்கறை உடையவர்களாக இருந்தால் அவர்களை வெறும் அமைச்சர்களாக்கியதோடு வேலை முடிந்தது என்று கருதாமல் அடுத்தடுத்த திட்டங்களை அவர்கள் அறிவிக்க வேண்டும். அறத்தும் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்கு திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் ஐயா திரு சுபவி அவர்கள் இணைந்திருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிவுகள் ஒரு மாதத்திற்குள்ளேயே ஒரு 2 அமைப்புகள் உருவாகிருக்கின்றன. அதில் முதல்ல திரு அண்ணாமலை அவர் பிஜேபிக்கு இங்கே ஒரு பெரிய அளவில் செல்வாக்கு செல்லுபடியாகாது அப்படின்னு ஒரு மறு உருவம் எடுத்துகிட்டு வராரா, இல்லை இந்த மண்ணின் ஒரு மைந்தர் அப்படின்ற வகையில் அவருக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் நேரடியாக மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய வாழ்த்துக்களை பெற்று நான் வருகிறேன் என்று சொல்கிறார். வாழ்த்துக்களை பெற்று பிஜேபியிலே இருக்க வேண்டியது தானே. அது என்ன வாழ்த்துக்களை பற்றி? இப்போது நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன். தலைவர் கலைஞர் அவர்களினுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டுதான் நாங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையை தொடக்கிறோம். அப்படியானால் நீங்கள் ஏன் திமுகவிலேயே சேரக்கூடாது என்று கேட்டார்கள். நான் நேரடியாக சொன்னேன், நான் உறுப்பினர் அட்டை வாங்கி கொள்ளாத திமுக காரன். ஏன் உறுப்பினர் அட்டை வாங்கி கொள்ளவில்லை என்றால் எனக்கு கட்சி பணியை விட கருத்து பணியில் கூடுதல் கவனம் செலுத்தலாம் என்று தோன்றுகிறது. எனக்கு கட்சி பணி அதிக பழக்கமும் இல்லை. எனவே திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை கருத்தியலாக கொண்டு செல்வதற்கு ஒரு அமைப்பு என்று வைத்திருக்கிறேன். அதை நாங்கள் என்றைக்கும் மறைத்ததில்லை. வெளிப்படையாக அண்ணாமலையும் சொல்ல, கமலஹாசன் போன்றவர்கள்லாம் கூட கட்சி ஆரம்பிக்கும் போது கலைஞர் அவர்கள் எல்லாம் ஆசி பெற்றார் அல்லவா, அப்புறம் எதிர்த்து செய்தார், இப்போ நிற்கிறாரு. அந்த மாதிரி அவர் நீண்ட நாட்கள் பயணித்ததுனால அங்கே ஒரு தன்னுடைய நன்றி இல்லை. அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் முழுக்க முழுக்க பாஜகவை சேர்ந்தவர். அந்த கொள்கைகளை பரப்புவதற்காக அவருடைய கட்சி, அந்த கட்சியிலே அவருக்கு சில இடங்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக வெளியில் வந்தார் தவிர பிஜேபியிலிருந்து எந்த கருத்தியலில் வேறுபட்ட அண்ணாமலை வந்திருக்கிறார். நான் திருவண்ணாமலையில் பேசுகிற போது ஒரு பொதுக்கூட்டத்திலேயே சொன்னேன், நாம் குளிக்கிற போது சிலர் லக்ஸ் சோப் பயன்படுத்துகிறோம், சிலர் லைஃப் பாய் பயன்படுத்துகிறோம், சிலர் பிஎஸ் போடுகிறோம். ஆனால் எல்லா சோப்பையும் இந்துஸ்தான் லீவ்ஸ் தான் தயாரிக்கிறார்கள். இங்கேயும் அரசியலில் அப்படித்தான். ஒரு சோப்புக்கு விஜய் என்று பெயர், இன்னொரு சோப்புக்கு அண்ணாமலை என்று பெயர், மூன்றாவது சோப்புக்கு சீமான் என்று பெயர். எல்லா சோப்பும் நாக்பூரிலிருந்து தான் வருகிறது. அதனால எனக்கு அண்ணாமலை வேறு தனியாக என்றெல்லாம் கருத முடியவில்லை. ஒரு காரணம் எனக்கு தெரிகிறது, எதற்காக வேறு வேறு விதமான கட்சிகளை வடிவங்களை உருவாக்குகிறார்கள் என்கிற போது, இப்போது திமுக அதிமுக வேண்டாம், ஒரு மாற்று வேண்டும் என்று கருதியவர்கள் விஜயிடம் போயிருந்தால், விஜயும் வேண்டாம் இன்னொரு மாற்று வேண்டும் என்கிற எண்ணம் வந்தால் மறுபடியும் திமுகவுக்கு திரும்ப வந்துவிடக்கூடாது, அதற்கு இன்னொன்றை தயார் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்கள் நோக்கம் என்று நான் கருதுகிறேன். சீமானை பொறுத்தளவு வெற்றி பெறுவது அவருக்கு நோக்கமாக இன்று வரைக்கும் எனக்கு தெரியவில்லை. அவர் வேறு வேறு காரணங்களுக்காக அரசியலில் இருக்கிறார். எனவே அண்ணாமலை என்பது விஜய்க்கு மாற்றாக கொண்டு வரப்படுகிறார் என்று கருதுகிறேன். நான் கருதுவது சரியாக இருந்தால் அண்ணாமலை விஜயை கூட மிக கடுமையாக தாக்கி பேசலாம். எப்படி இவர் டிவிகே அல்லது டிஎம்கே என்றாரோ அதுபோல விஜய் அல்லது அண்ணாமலை என்று இரண்டு துருவங்களுக்கு கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்யலாம். இவை எல்லாம் ஒரே கட்சி தான் என்பது என் கருத்து. அதே போல் திருமதி லதா ரஜினிகாந்த் மக்கள் மேடைன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இப்போதைக்கு தேர்தல் அரசியல் இல்லைன்றாங்க. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய சொற்பதம் அப்படின்றது உள்ளூர் தலைவர்களை உருவாக்குவது அப்படின்ற வகையில் இருக்காங்க. அவருடைய ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது நோக்கம் என்னவா இருக்கும்? அவரிடத்தில் கேட்கிற போது திரு லதா அவர்கள் சொல்லியிருக்கிறார், இன்னமும் எனக்கு இது அரசியல் கட்சியாக மாறுமா என்ன என்கிற தெளிவு இல்லை என்கிறார். அவருக்கே தெளிவு வராததை பற்றி நான் என்ன சொல்ல முடியும்? முதலில் அவர் தெளிவடைந்து இதுதான் எங்கள் கட்சியின் நோக்கம், இதற்காகத்தான் தொடங்கி இருக்கிறோம், இது அமைப்பு அல்லது அமைப்பு அல்ல கட்சி என்பதையெல்லாம் அவர் தெளிவுபடுத்திய பிறகு நாம் பேசலாம். அவரே குழப்பத்தில் இருக்கிறார், நாம் பேசி பயனில்லை. அதே போல் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள், அவர் தான் அரசியலுக்கு
அவங்க தாயால் தடுத்து நிறுத்தப்பட்டு வந்தார். ஆனால் இப்போ மக்கள்கிட்ட கருத்து கேட்கிறார். அதுவும் ஒரு பெரிய குழப்பமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மக்களிடம் விண்ணப்பம் போட்டு ஒருவர் அரசியலுக்கு வருகிறார். நான் வரலாமா வேண்டாமா என்று சொல்லுங்கள் என்கிறார். அடுத்த நாள் எல்லோரும் வரலாம் என்று சொல்லிவிட்டார்கள் என்கிறார். ஒருவர் அரசியலுக்கு வருவதென்றால் எதற்கு வருகிறேன் என்று சொல்ல வேண்டும். அதை விட்டு எங்கள் அம்மாவை கேட்டேன், அம்மா போகலான்ட்டாங்க, எங்கள் பெரியப்பா போகலான்ட்டாரு, எங்கள் உள்ளூரில் இருக்க சித்தப்பா என்ன ஒத்துக்கலை, அவங்களெலாம் ஒத்துக்கிட்டாலும் நீங்கள் ஒத்துக்கணும். இது என்ன அரசியல் என்று எனக்கு புரியவில்லை. அவரை பொறுத்தளவு அரசியலுக்கு வருவது அவருடைய உரிமை, யார் மறுக்க முடியும்? அரசியலுக்கு அவர் வரலாம், இந்த நோக்கத்துக்காக இந்த கட்சியில் சேருகிறேன் என்று அவர் சொல்லலாம். அதனை தாண்டி இன்றைக்கு காலையிலே கூட தொலைக்காட்சியில் கேட்டபோது நான் சொன்னேன், மக்களை அவர் திருநாய்களோடு ஒப்பிடுகிறாரா என்று கேட்டார்கள். நான் அப்படி கருதவில்லை. அவர் அப்படி திட்டமிட்டு மக்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக பேசுகிறார் என்று கருதவில்லை. ஆனால் ஒரு புரிதலே இல்லாமல் அவர் பேசுகிறார். ஒரு பொது வெளியில் பேசுகிற போது, நீங்கள் நண்பர்களோடு உட்கார்ந்து பேசுகிற போது எந்த உவமையை பயன்படுத்துகிறீர்கள் என்பது வேறு. ஒரு பொது வெளியில் ஊடகங்களில் பேசுகிற போது சொற்களை எவ்வளவு கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை முதலில் லாரன்ஸ் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு பிறகு அரசியலுக்கு வருவது நல்லது என்பது என் கருத்து. விஜயனுடைய அரச ஒரு கவர்ச்சியினால்தான் வந்திருக்கு, அதாவது திரை கவர்ச்சியினால தான் அவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்லை அவர்களும் கொள்கை ஏதோ ஒரு இப்போ பெரியார் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசி அதற்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கலாம். அவர் என்ன பெரியார் கொள்கை இது வரைக்கும் பேசினார்? அதாவது ஒருவரை வெறும் கவர்ச்சி அரசியல் என்று சொல்லி அவரை தனிமைப்படுத்துவது நமக்கு நோக்கமில்லை. ஆனால் வேறு என்ன செய்திருக்கிறார் என்பதை ஊடகவியலாளராக நீங்களாவது சொல்லுங்கள், என்ன செய்திருக்கிறார்? எனக்கு தெரியவில்லை. அதாவது திரைத்துறையிலிருந்து அந்த கவர்ச்சி மக்களிடம் வந்ததுனாலே இங்கே வருவதை பிழை என்று கூட நான் சொல்லவில்லை. அறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞரும் திரைப்படத்துறையில் இருந்து தானே வந்தார்கள் என்று கேட்கிறார்கள். அந்த கேள்வி பிழையானது. அவர்கள் திரைப்படத்துறையில் இருந்து அரசியலுக்கு வரவில்லை, அரசியலிலிருந்து திரைப்படத்துறைக்கு போனார்கள். போனதற்கு பிறகு அந்த திரைப்படத்துறையின் மூலம் தங்கள் அரசியல் கருத்துக்களை பரப்பினார்கள். சரியாக சொன்னால் கலை இலக்கியத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். கலை இலக்கியத்தால் பயன்பெற்றவர்கள் என்று சொல்ல முடியாது, அந்த பயன் இருக்கலாம். ஆனால் கொள்கைகளை பரப்புவதற்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வேலைக்காரி தொடங்கி கலைஞரின் பராசக்தியிலிருந்து அவர்கள் திராவிட இயக்க கருத்துக்களை கொண்டு செல்வதற்கு, மக்களிடம் சேர்ப்பதற்கு திரைப்படங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள். ஆனால் தான் ஒரு இடத்துக்கு வந்து சேருவதற்கு திரைப்படம் கருவியாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கருதவில்லை. எதற்கு அது பயன்பட்டது என்பதுதான். எனவே கலை உலகத்தில் இருந்து அரசியலுக்கு வருவது கூட பிழை இல்லை. ஆனால் நீங்கள் எதற்கு வருகிறீர்கள், என்னென்ன போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், மக்களுக்காக இதுவரை என்ன செய்திருக்கிறீர்கள் என்கிற அந்த ரகசியங்களை எல்லாம் கொஞ்சம் சொன்னால் நாங்களும் தெரிந்து கொள்வோம் என்பது தானே தவிர சினிமா நடிகர்கள் கவர்ச்சியை பயன்படுத்தி அரசியலுக்கு வரலாமா என்று நான் எப்போதும் கேட்பதில்லை. அரசியல் பொதுத்தடம், எல்லோருக்கும் உரியது. வணிகர்கள் வரலாம், ஆசிரியர்கள் வரலாம், விவசாயிகள் வரலாம், தொழிலாளர்கள் வரலாம். ஏன் நடிகர்கள் மட்டும் வரக்கூடாது? வரலாம், தாராளமாக வரலாம். ஆனால் வருவதற்கு முன்னால் எதற்கென்ற நோக்கத்தை அவர்கள் சொல்லுவதும், அந்த அரசியலுக்கு வருவதே வெறும் தேர்தலுக்காகவும் பதவிக்காகவும் இல்லை என்பதை உணர்வதும் மிக முக்கியமானது. நீங்கள் அறிவீர்கள், சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் தொடங்கி இன்று வரையிலே தேர்தலில் நிற்கவில்லை. திமுக தேர்தலில் நிற்கிறது என்றாலும் 49 தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் 57 தான் தேர்தலுக்கு வருகிறது. 7 ஆண்டு காலம் மக்களிடத்தில் நீங்கள் 50களில் பார்த்தால் தொடர்ச்சியான போராட்டங்கள். 50களிலே தான் மும்முனை போராட்டம், கள்ளக்குடி போராட்டம், நேருவுக்கு கருப்பு கொடி காட்டுவது, விலைவாசி உயர் போராட்டம், இன்னும் சரியாக சொன்னால் மொழி போராட்டங்கள், எல்லாவற்றிலும் பங்கேற்று அதற்கு பிறகு 56 திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் முதலில் தங்களுக்குள் ஒரு தேர்தலை நடத்தி தேர்தலில் பங்கேற்கலாமா என்று நீங்கள் ராகவா லாரன்ஸ் கேட்பதற்கும் அதற்கும் வேறுபாடு உண்டு. ராகவா லாரன்ஸ் பொத்தாம்புதுவில் யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லுங்கள் என்கிறார். திமுக தன் கட்சி தொண்டர்களை கேட்டது, நாம் தேர்தலில் பங்கு பெறலாமா? ஏனென்றால் இந்த கொள்கைகளை அதிகாரத்தில் இருந்தால்தான் நடைமுறைப்படுத்த முடியும். நான் சுருக்கமாக சொல்வதென்றால், சுயமரியாதை திருமணம் என்பது ஐயா பெரியார் அவர்கள் கொண்டு வந்த ஒரு கோட்பாடு. ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்த காரணத்தால் தான் அதை சட்டமாக்க முடிந்தது. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க முடிந்தது. இருமொழி கொள்கையை ஐயா பெரியார் வலியுறுத்தினார். அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததால் தான் அதை நடைமுறைப்படுத்த முடிந்தது. எனவே ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம், தேர்தலுக்கு வரலாம், தேர்தலுக்காகவே அரசியலுக்கு வரக்கூடாது.
அரசியலுக்கு வந்த பிறகு தேர்தலுக்கு வாருங்கள், தேர்தலுக்கு வருவதற்காகவே அரசியலுக்கு வராதீர்கள். உடனடி அவர் ஆட்சி அதிகாரத்தை பெற்றுட்டாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் உண்மையாலுமே திராவிட இயக்கப்பட்டோடு இருக்கீங்க அப்படின்னா இதை முதலில் கவனம் செலுத்துங்கள் அப்படின்னு நீங்கள் விஜய் அரசுக்கு சொல்ல முடிய விஷயம் என்ன? அவர் சொல்லுகிற அந்த சொற்கள் எல்லாம் உண்மையாக இருந்தாலே பெரிய செய்தி. நான் பெரியாரை அம்பேத்கரை பின்பற்றுகிறேன் என்கிறார். சமத்துவமும் சமூக நீதியும் தான் அடிப்படை. அஞ்சலை அம்மாள் நிறைய தியாகங்களை எல்லாம் செய்தவர். அஞ்சலை அம்மாளினுடைய மருமகன் பேரன் எல்லோரும் திமுகவில் தான் இருக்கிறார்கள். அது விஜய்க்கே தெரியுமா தெரியவில்லை. டாக்டர் எழிலன் அஞ்சலை அம்மாளுடைய பேரன் தான், டாக்டர் நாகநாதன் மருமகன் தான். நான் அதற்காக சொல்லவில்லை. நீங்கள் ஒரு சமத்துவம் சமூக நீதியை நோக்கி என்ன செய்கிறீர்கள்? திமுக தீய சக்தி என்றால் நீங்கள் தூய சக்தி என்று சொல்லிக் கொள்ளுகிற நீங்கள் எதனை வலியுறுத்தியும் எதனை நாட்டில் கொண்டு வருவதற்காகவும் பாடுபடுகிறீர்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்றுதான் நான் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவங்க வந்து நாங்கள் 7 தலித் பின்னணியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மந்திரி பதவி கொடுத்துருக்குறோம், இதுக்கு முன்னால் திராவிட இயக்கங்கள் கூட அதை செய்யலை அப்படின்ற விஷயங்களை பேசுகிறாங்க. அது ஒரு நல்லது தான், நான் பாராட்டுகிறேன். அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு இத்தனை இடங்களை கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அது மட்டுமே போதுமானதில்லை. நீங்கள் ஒருவரை ஒரு இடத்தில் கொண்டு வந்து வைத்து விடுவதல்ல, அந்த சமூகத்தினரை எந்த இடத்தில் கொண்டு வந்து வைக்கிறீர்கள் என்பதுதான். இவர்களை இதெல்லாம் ஒரு அடையாள அரசியல். இதனை தாண்டி நீங்கள் உண்மையாகவே பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீது, பெண்கள் மீது, அவர்களின் முன்னேற்றத்தின் மீது அக்கறை உடையவர்களாக இருந்தால் அவர்களை வெறும் அமைச்சர்களாக்கியதோடு வேலை முடிந்தது என்று கருதாமல் அடுத்தடுத்த திட்டங்களை அவர்கள் அறிவிக்க வேண்டும். நான் இப்போதும் சொல்லுகிறேன், நல்ல திட்டங்களை அறிவிக்கிறார்கள், நாட்டில் நல்லவைகளை கொண்டு வருகிறார்கள் என்றால் அந்த ஆட்சியை வெறுக்க வேண்டிய மறுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மிக்க நன்றி சார் உங்கள் கருத்து பதிவுக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் சார். நன்றி, நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.